சட்டசபையில் தனி நேரம் ஒதுக்கி காவிரி பிரச்சினை தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா பேச தயாரா என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். நாகை தொகுதி திமுக வேட்பாளர் AKS விஜயனை ஆதரித்து திருவாரூரில் திமுக தலைவர் கருணாநிதி பிரச்சாரம் செய்தார். திருவாரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய கருணாநிதி, இலங்கை பிரச்சினைக்காக தாம் 3 முறை சிறை சென்றுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா ஒரு முறையாவது சிறை சென்றிருப்பாரா என்றும் கேள்வி எழுப்பினார். இலங்கை தமிழர்களுக்காக ஜெயலலிதா என்ன செய்தார்? நான் 3 முறை சிறைச்சாலை சென்றேன். இலங்கை தமிழர்கள் என்ன சிறைக்காக ஒரு முறையாவது சிறைச்சாலைக்கு சென்றவர்கள். காவிரி பிரச்சினை என்பது பொதுவானது என்றும் இதில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்ட கருணாநிதி, காவிரி பிரச்சினையில் தவறு செய்தது யார் என்பது குறித்து சட்டசபையில் பேச ஜெயலலிதா தனி நேரம் ஒதுக்குவாரா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த காவேரி பிரச்சனையை பற்றி வாகனம் செய்ய நேரம் ஒதுக்கி அதை விவாதித்து யார் தவறு செய்தார்கள், யார் நியாயமாக நடந்து கொண்டார்கள், யார் தன்னுடைய உரிமைகளை கோரிக்கை முயற்சித்தார்கள் என்ற உண்மை நாட்டிற்கு விளக்கின்றோம். தொடர்ந்து பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, பெங்களூரு சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக அரசு வக்கீல் தெரிவித்ததாக கூறி முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து பட்டியலையும் பொதுக்கூட்டத்தில் வாசித்தார்.